ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா விலாக். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 8 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா விருதுநகர்லேருந்து மதுரை போகிற வழியில் கள்ளிக்குடிக்கு முன்னாடி கொக்கலாஞ்சேரி விளக்கு அந்த வழியாக போனோன்னா இந்த காமாட்சி அம்மன் கோயில் அந்த கிராமத்தில் தான் இருக்குது. இது போகிறதுக்கு முன்னாடியே ரயில்வே கிராசிங் வரும். அதுக்காக ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனோம். இங்கே காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயும் சங்கிலி கருப்பசாமி கோயில்னு இருக்கும். அங்கேயும் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அங்கே தான் ஆக்சுவலாக காமாட்சி அம்மனுக்கு வந்து கெடா வெட்ட மாட்டோம். அந்த சங்கிலி கருப்பசாமி கோயிலுக்கு தான் கெடா வெட்டி சாமி கும்பிடுவோம். எப்போவுமே சிவராத்திரி அப்பயே சாமி கும்பிட்ருவோம். இந்த டைம் தான் 2 months டிலே ஆயிடுச்சு. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து இன்னும் ஒரு 1/2 kilometer உள்ள கோயிலுக்கு போகணும். சுற்றியும் முள் செடியாக தான் இருக்கும். கருவேல மரம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மரம், அந்த மாதிரி செடியாக தான் ஜாஸ்தியாக இருக்கும். கோயில் வந்துருச்சு. இதான் காமாட்சி அம்மன் கோயில். அங்கே போன உடனே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே இங்கே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் வைப்போம். சங்கிலி கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடி வெள்ளை பொங்கல் வைப்போம். ஃபஸ்ட்டு இங்கே காமாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு விசேஷனாலும் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த விசேஷத்தையே தொடங்குவோம். நான் சுகா விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஆசை, ஃபஸ்ட்டு போடுற வீடியோ வந்து குலதெய்வ கோயில் வழிபாடாக தான் இருக்கணும்னு. அதே மாதிரியே நடந்துருச்சு. பசங்க எல்லோரும் ஜாலியாக கோயிலுக்குள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் கோயில் இருந்தது. இந்த கட்டடம் வந்து ரொம்ப சேதமடைஞ்சதுனால 20 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்துலேயும் கட்டணம் கட்டி அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் இங்கேயும் மாலை போட்டு தீப ஆராதனை காட்டி சாமி கும்பிடுவோம். காமாட்சி அம்மன் சாமி கும்பிட்ட பிறகு சங்கிலி கருப்பு சாமி கும்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து வெள்ளை பொங்கல் படையல் வச்சு சாமி கும்பிடுவோம். தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்ட பிறகு கெடா வெட்டு நடக்கும். இங்கே நாங்கள் மட்டும் வரமாட்டோம், எப்போவுமே மொத்த ஃபேமிலியுமே வருவோம். பெரிய மாமனார் ஃபேமிலி, சின்ன மாமனார் ஃபேமிலி, அப்படி எல்லோரும் சேர்ந்து தான் வந்து சாமி கும்பிடுவோம். ஆடு ரெடியாக இருக்குது. தன்னை வெட்ட போகிறாங்களே அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்குது. ஆடு மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றி சாமிக்கிட்ட உத்தரவு கேட்ட பிறகு கெடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? வேப்பம்பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்க குட்டி பசங்க எல்லாமே வேப்பம்பழம் தான் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது வேப்பம்பழம் பறிக்கிறப்ப தான் மேலே ஒரு கூடு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா அது அணில் கூடுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் அணில் கூடை பார்த்ததே கிடையாது. அதனால தான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணேன். கூடு மட்டும்தான் இருந்துச்சு, அணில் எதுவுமே இல்லை. குட்டி பசங்க இந்த வேப்பம்பழத்தை பறித்து சாப்பிட்றத பார்த்து பெரியவங்க எல்லாத்துக்குமே பழைய கால ஞாபகம்லாம் வந்துருச்சு. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப இப்படி தானே வேப்பம்பழம்லாம் பறித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இது கருப்பசாமி கோயில் பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வம். இங்கே 3 காவல் தெய்வம் இருக்கும். இது 3க்குமே சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கருப்பசாமி கோயில் இருக்கும். அதில் வந்து அரிவாள் மட்டும்தான் இருக்கும். அங்கேயும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எங்க வீட்டு குட்டி இப்படிதான் எப்பவுமே ப்ரே பண்ணுவாரு. இதான் எங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.